ஹாய், பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்ய பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பேன் வச்சு பட்டரை போட்டு கொஞ்சம் நிறைய பட்டர் போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கினேன். பேன் இந்த பட்டரை உருகுனதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு தாளித்து இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் அது போட்டு நல்லா அந்த ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் போட்டு அப்புறம் வந்து பூண்டியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கூட வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டு நான் அப்படியே சேர்த்து அந்த இதுலேயே சாப்பர்லேயே போட்டு நல்லா துருவி அந்த மாதிரி போட்டு அதையும் போட்டு நான் கலந்துட்டேன். கேஷ்யூ நட்டு கசகசா அதை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தடு. நான் வந்து இது கேஷ்யூ நட்டு வந்து சாப்பர்லேயே போட்டு பொடியாக நுணுக்கி போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா தூளுங்களெல்லாம் போட்டு அதெல்லாம் பச்சை வாசனை போக வதக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு தவா வச்சு அதில் பட்டர் போட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த மசாலா ரெடி ஆனோடனே அதை தூக்கி அதில் போட்டுட்டேன். கூட வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் கேப்சிகம், நான் வந்து கேப்சிகம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காரம் சாரமானது. பட்டர் பன்னீர் மசாலானா எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். இது கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால கேப்சிகம் போட்டு கடைசியாக கஸ்தூரி மெத்தி போட்டு